மதுரைக்கு மெட்ரோ வந்து மறுக்கப்பட்டதுக்கு என்ன சார் மறுக்கப்படல, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? திருப்பி அனுப்பியிருக்காங்க. கொரிஸ்கேட் ஒழுங்கா அனுப்பு, டிபிஆர் தப்பு. ஏன்னு சொன்னா கோயம்புத்தூருடைய மெட்ரோ மொத்த நீளமே 20 கிலோமீட்டர், 10,000 கோடி ரூபாய் எஸ்டிமேட்னு அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுல என்ன சொல்றாங்க, எடுத்த உடனே சென்னை மெட்ரோவை விட அதிகமான பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு. இஸ் இட் நாட் ஃபால்ஸ்? சென்னை செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோவே 63,000. சரி, அது மாநில அரசு தங்கள் திட்டமாக அறிவித்தது. ஆனால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கி. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்கீமுக்கு நிதி கொடுக்கும்னு சொன்னா கோயம்புத்தூர் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்? சரி, 7 ஸ்டேஷன் நீங்க சொல்லியிருக்கீங்க, இடமே போதாது. அடுத்தது எத்தனை தனியார் கட்டடங்கள், பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதுல இடிபடுது? அலைன்மெண்ட்டை சரியாக்கி கொடுங்க. ஆகவே முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய தவறின் காரணமாக திருத்தி அனுப்ப சொல்லி, தப்பு பண்ணினா வாத்தியாரு ஒரு குட்டி ஒழுங்கா எழுதுடான்னு சொல்ற மாதிரி. அதனால இதை இதுல மறுக்கலை. சரி, நீங்க மதுரைக்கு உங்க டிபிஆர்லயே சொல்றீங்க மத்திய அரசு திட்டத்துல அந்த எலக்ட்ரானிக் பஸ் விட்டாலே போதுமானதுன்னு. பின்ன ஏன் அனுப்புனீங்க? நீங்க அந்த டிபிஆர்லயே சொல்லியிருக்கீங்க இது பஸ் போதுமானதுன்னு. அப்ப மெட்ரோ எப்படி அனுப்பிச்சிங்க? அதனால அரசாங்கம் இத திட்டத்தை அனுப்பும் பொழுதே மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு சொல்லி இருக்கு. Now they have got exposed. கோயம்புத்தூருக்கு வந்த பிரதமர் மறுபடியும் டெல்லியில போய் சந்திக்க போறேன் அப்படிங்கிற சார். யாரு? சிஎம். எப்ப வேணா சந்திக்கலாம். அதுல என்ன? நாக்பூர்லயும் ஆக்ராவிலையும் மக்கள் தொகை குறைவா தான் இருக்கு, அதுக்கெல்லாம் அனுமதி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றது கேளுங்க. இந்த திமுக அரசாங்கமும் முதலமைச்சரோ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன். ஏன்னா பொய்யர்கள். திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாலே திருட்டு, புரட்டு, இருட்டு, உருட்டு.